பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்க உங்க கண்களுக்கு முன்பாக தெரிகிற தடைகள், உலக பிரகாரமாக இன்றைக்கு நீங்க பார்க்கிற தடைகள் எல்லாம் உடைக்கப்படும்படியா ஆண்டவருடைய வார்த்தையை ஏசாயா 45வது அதிகாரம் வசனம் 2-4 வரை இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்காய் கொண்டு வருகிறேன். வசனம் 2 வாசிக்கிறேன். நான் உனக்கு முன்னே போய் கோணனானவர்களை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிவீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகி யாக்கோப்பின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அணியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். கோரேஸ் ராஜாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, ஆண்டவர் முன்பாக கடந்து போய் தடைகளை அகற்றுவேன் என்று சொல்லுகிற ஒரு அற்புதமான வேத பகுதி. இன்னைக்கு உங்க கண்களுக்கு நீங்க பார்க்கறக்கு சில காரியங்கள் தடையா இருக்குது. கவர்மெண்ட் ஆர்டர்ஸின் மூலமாய் சில காரியங்கள் தடையா இருக்குது. பிராக்டிகலி இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படிங்கிற சத்தம் உங்க காதுல கேட்குது. இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற இந்த வார்த்தையின்படி நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு முன்பாக நீங்க கடந்து போறதுக்காய் ஸ்தோத்திரம். கோண ஆணைவைகளை செவ்வையாக்குவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஒரு வசனத்தை என்னோடு கூட நீங்க சேர்ந்து சொல்ல எனக்கு முன்பாக நீ கடந்து போறதுக்காய் ஸ்தோத்திரம். கோண ஆணைவைகளை செவ்வையாக்குவதற்காய் ஸ்தோத்திரம். இதை சொல்லிக்கொண்டே இருங்க. ஏசாயா 45:4 வசனத்தின்படி வெண்கல கதவுகள் உடைக்கப்படும், இரும்பு தாழ்பால்களை என் ஆண்டவர் முறிப்பார். உங்களுக்கென்று தேவனுடைய அந்த பொக்கிஷம் உங்க கரத்துல வந்து சேரும். தடைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும், போராட்டங்கள் வரும். அதை கண்டு கலங்கி போகாதீங்க. இந்த தடையை நான் எப்படி மேற்கொள்ள போறேன்? தடையை நம்ம மேற்கொள்றது இல்லை. சில வேளைகள் அப்படித்தான் யோசிக்கிறோம், இந்த தடையை நான் மேற்கொள்ளணும், இந்த போராட்டத்தை நான் மேற்கொள்ளணும். இல்லை, எனக்குள் இருக்கிற ஆண்டவர், என்னை பலப்படுத்துகிற ஆண்டவர், என்னை நிரப்பி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அவர் எனக்காக யாவையும் செய்வார்னு சொல்லி நமக்குள் இருக்கிற அந்த அபிஷேக ஆவியானவரை நோக்கி பார்த்து, எனக்காக நீங்க எல்லாவற்றையும் செய்வீங்க ஆண்டவரே, ஆவியானவரே எனக்காய் உதவி செய்யுங்க, எனக்காய் முன்பாய் கடந்து போங்க, எனக்காய் தேவ தூதர்களை அனுப்புங்க என்று சொல்லி அவர் பாதத்தில் ஜெபிக்க உங்களுக்காய் இருக்கிற தடைகள் விலகோ, எல்லா தடைகளும் உடைக்கப்படும்படியா என் ஆண்டவர் உங்களுக்காய் முன்பாக கடந்து போவார். இது நாள் வரை எது உங்க கண்களுக்கு தடையாய் தெரிஞ்சதோ, எது உங்க வளர்ச்சியை தடுக்கும்படியா, எது நீங்க அடுத்த நிலைகளுக்கு செல்ல முடியாதபடி பெரிய தடையாய் இருந்ததோ, அந்த தடையை என் ஆண்டவர் உங்களுக்காய் உடைக்கிறாருங்க. என் ஆண்டவர் உங்களுக்காய் முன்பாக கடந்து போற இந்த வார்த்தை உங்களுக்காய் கடந்து வருகிற பொழுது எல்லா தடைகள் உடைக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு முன்பாக இருந்த எல்லா சங்கிலிகள் தெரிபடுகிறது. சொல்லுங்க, ஆண்டவரே இந்த விடுதலையின் நாட்களுக்குள்ள இந்த விடுதலையின் அபிஷேகத்தை என் மேல வைப்பதற்காய் நன்றி. உங்களுக்கென்று அந்த விடுதலையின் அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எந்த தடைகளோ எந்த சங்கிலிகளோ உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. ஏசப்பாவுடைய வல்லமை, ஏசப்பாவுடைய அன்பு கரோ, ஆண்டவருடைய கரோ உங்களுக்காய் முன்பாய் கடந்து போகிறது. அந்த தேவ சமூகம் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறது. உங்களுக்காய் நான் ஜெபிக்க போறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்க ஜெபிக்கிற பொழுது எல்லா தடைகளை ஆண்டவர் மாற்றுவார். கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற என்னோட ஜெபத்துல கலந்து கொள்ளுகிற அன்பு தேவ பிள்ளைகள் என்னென்ன காரியத்தை தடையாய் பார்க்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தினால அந்த தடைகள் மாறுவதாக. ஆண்டவரே, நீங்க முன்பாக கடந்து போங்க. கோண ஆனவைகள் இயேசுவின் நாமத்தினால செவ்வையாக்கப்படுவதாக. எந்த இடத்துல இவர்களுக்கு வழிகள் திறக்கப்பட முடியாதபடி தடுக்கப்பட்டு இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினால அந்த சத்துருவின் வல்லமைகள் விலகுவதாக. ஆண்டவரே, வெண்கல கதவுகள் உடைக்கப்படுவதாக, இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படுவதாக, ஒளிபீடத்தின் பொக்கிஷங்கள் இவர்கள் கரத்துல கடந்து வருவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவர்களை மனமகிழ்ச்சினால் நிரப்புங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு சிரசுல கடந்து வரும்படியா ஜெபிக்கிற. தைரியமா இருங்க. கண்களுக்கு முன்பாக பார்த்த என்ன தடையா இருந்தாலும், தடை செய்கிற மனிதர்களா இருந்தாலும், ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி இருக்கிறார். தடைகள் உடைக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய ஜெயம் உங்களை சந்திக்கிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் மனமகிழ்ச்சியினாலே ஆண்டவர் நிரப்புவார். God bless you.